ஏ ஐயா அத அந்த மேக்க கெட்டி போடுனா கெட்டி போடுப்பா அந்த வயலுக்குள்ள போயிடாம தெக்க அப்புறம் அவன் சத்தம் போடுவான். என்ன படிக்க வேண்டிய பேல மாடு மேய்க்க அனுப்பியிருக்க. ஆமா என் புள்ள படிக்கணுங்கிறது எனக்கு ஆசை தான், இல்லைன்னு சொல்ல. நாளைக்கு கவர்மெண்ட் வேலை இல்லம்பியா, வேலையே எந்த கம்பெனியும் இல்லம்பியா, ஃபைலா 5-6 வருஷம் தூக்கிட்டு அலையக்கூடாதுல. இப்போ என் பிள்ளைக்கு தொழில் சொல்லி கொடுத்துட்டோம்ல. என்ன ஒண்ணு இந்த அரசாங்க பால் விலையை மட்டும் கொஞ்சம் ஏற்றி தர மாட்டேங்க ஒரு வருத்தமா இருக்கு எனக்கு. அதாவது பால் பாக்கெட் இருக்க மவுசு நம்ம மாட்டு பால் இருக்க மாட்டேன், கேட்டா அதையும் மாட்டு பால் தான் சொல்லுவான். இருக்கட்டு இல்லைங்களா ஐயா? அங்க வாயா, உனக்கு அப்பா மாடெல்லாம் மேய்ச்சி விடுதா சாணி எல்லாம் விடுதுன்னு வருத்தமா ஐயா? இல்லையா நம்ம சோறு போடுதல ஐயா. புரிஞ்சுக்கிட்டா போதும். என்ன நீ படிக்கிற புள்ள உன்னை நான் என்னமோ ஒரு மாடு மேய்க்க விட்டா சாணி எல்லாம் சொல்லிட்டு அவிய வருத்தப்படுது. அவிய அப்பெல்லாம் ஒன்றும் வருத்தம் இல்லையா? அதை வருத்தம் இல்லை. சரி ரைட், மாட்டுல சாப்பாடு போடுது. அது புரிஞ்சுக்கிட்டா சரிதான். நீ எல்லாம் மாட்டுல பத்திட்டு வாய்யா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன தொழிலா பார்க்கணும். ஏன்னா என் புள்ள எனக்கு சப்போர்ட்டா இருக்காங்களா, அது சந்தோஷம் தானேங்க. அவன் சொன்ன வார்த்தையை காட்டிலாம் இல்லையா, நம்ம தொழிலாப்பான்ட்டான். இதுக்கு மேல வேற வேணும் சோறு போடுறதை போட்டுட்டு அது கேவலப்படுத்தி அந்த நாளைக்கு அவனையும் கட்டி விட்டு வேலை பார்க்காத அதை பார்க்காத மாட வைக்காது வாங்கல பாய்க்காரம். சாணம் விழுந்தா போறம் பாரு, எருவ எரிச்சா திருநீரு, உனக்கு என்ன வரலாறு, உண்மை சொன்னா தகராறு. நீ மாடு போல உழைக்கலையே, நீ மனுஷனை ஏச்சு பொழைக்கிறியே.